சொல்லு முத்தரசு, ஏன் எதுவும் பேசாம நின்னுகிட்டு இருக்க? தப்பு சித்தி, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஸ்வேதா கிட்ட நீ எனக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் ஆகலன்னு சொன்ன விஷயம் மிகப்பெரிய தப்பு சித்தி. நீ சொல்லும் போது நான் கேட்டுட்டு சும்மா இருந்தேன்ல, அதுவும் தப்பு தான் சித்தி. இல்ல சித்தி, நான் முடிவு பண்ண சித்தி, என்ன ஆனாலும் சரி எனக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த நான் ஸ்வேதா கிட்ட சொல்ல போறேன். நீ யார் சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் பேசுறேன்னு தெரியுது முத்தரசு. உன் பொண்டாட்டி தான் உனக்கு தலையான மந்திரம் போட்டு அனுப்பியிருக்கா. ஏன் சித்தி நீ சும்மா சும்மா ஏன் சித்தி அவளை எழுதிட்டு இருக்கிற? பாவம் சித்தி, சத்தியமா அவளுக்கு இதுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. நானா சுயமா நானா எடுத்த முடிவு இது. விடு. நான் நம்ப மாட்டேன். இது உன்னோட முடிவா இருக்காது. அவ சொல்லிதான் நீ இந்த முடிவுக்கு வந்திருக்க. இல்லன்னு நான் சொல்றேன், நீ திரும்ப திரும்ப அதே சொல்றது என்ன அர்த்தம்? சும்மா இருப்பா. உனக்கு அவ மட்டும்தான் முக்கியம், நாங்க யாரும் முக்கியம் இல்ல. ஸ்வேதாவோட நிலைமைய நல்லா தெரிஞ்சிருந்தும் எப்படி முத்தரசு அவகிட்ட உண்மையை சொல்றதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? இதுக்கு பேசாம அவ சுயநினைவு இல்லாம இருந்தாலே அப்பவே எங்கேயாவது கொண்டு போய் கொண்டு போட்டுருக்கலாம். மா, நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஸ்வேதா பத்தி மட்டுமே கவலைப்படுறீங்க. வெண்ணிலாவும் அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு தானே. தம்பி, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கேன், இது எங்க குடும்ப விஷயம். தயவு செஞ்சு நீங்க தலையிடாதீங்க. அவரை ஏன் சித்தி திட்டுற? அவர் என்ன பண்ணாரு? நல்லதுக்கு தானே சொல்றாரு. அவர் இடத்துல நான் இருந்தா நானும் அதை தான் சொல்லுவேன். தயவுசெய்து அவர் அப்படிலாம் பேசாத சித்தி, தப்பு சித்தி. இந்த மாதிரி நான் விஷயத்த சொன்னா ஸ்வேதா அதிர்ச்சியா தான் இருக்கும், எனக்கு புரியுது. ஆனா சொல்லலன்னா அது நான் வெண்ணிலாக்கு பண்ற துரோகம், உருத்தம். என்னால வெண்ணிலாக்கு துரோகம் பண்ண முடியும். தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோ. நான் அது அது எப்படி சொல்லணுமா அதே மாதிரி பார்த்து கவனமா ஸ்வேதா கிட்ட சொல்லிடுறேன். அதை நான் பார்த்து நீ விட்டுறேன். சூப்பர் சார், இதுதான் கரெக்ட். உடனே போய் சொல்லுங்க. இப்ப புரிஞ்சு போச்சு. உன் மனசு மாறினதுக்கு காரணம் பொண்டாட்டி இல்ல, இந்த அதிக பிரசங்கிதான். ஏன் சித்தி இப்படி வார்த்தையை விட்டுற? வீட்டுக்கு வந்தவங்களை பாரு சித்தி, நான் திரும்ப சொல்றேன், நான் எடுத்த முடிவுக்கு அடுத்தவங்களை சத்தம் போடாத. நீ இந்த மாதிரிலாம் பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கல சித்தி. சரிப்பா, நான் இனிமே அப்படி பேசல. ஆனா இப்போ ஸ்வேதா கிட்ட உண்மையை சொல்லிடாத. அவளால அதை தாங்கிக்க முடியாது. டாக்டர் சொன்னதை மீறி நாம ஏதாவது ஒண்ணு பண்ணி அது அவ உயிருக்கு பிரச்சனை ஆயிட போகுது. ஒரு பிரச்சனை வராது சித்தி, ஏன் ஒரு பிரச்சனை வராது சித்தி. நீ என்ன சித்தி, நம்ம உண்மையை சொன்னா அது ஒண்ணுமே ஆகாது சித்தி. பொய் சொன்னாதான் சித்தி பிரச்சனையே வரும். ஒரு பொய்யை சொன்னா அதை மெயின்டைன் பண்ண 1000 பொய் சொல்லணும். எதுக்கு சித்தி மறைக்கணும்? எதுக்கு பொய் சொல்லணும்? எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றல, அவளை பத்தி யோசிச்சு பார்க்க வேணாமா சித்தி? நான் உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் சித்தி. நான் உன்னை எதிர்த்து பேசுறேன், இல்ல உன்னை மீறி பண்ணலாம், தயவுசெய்து தப்பா எடுத்துக்காது. நான் அந்த மாதிரி ஆளே கிடையாது சித்தி. ஆனா இது வேற சித்தி. இப்ப கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பேசணும்னு இருக்கேன் தவிர உன்னை மீறி எதுவுமே நான் பண்ணல. இது நானா சுயமா நானே எடுக்கிற முடிவு. நான் நல்லதுக்கு தான் பண்றேன். நீ தயவு செய்து புரிஞ்சுக்கோ, என்ன தடுக்காத. நான் பேசியே ஆகணும் சித்தி. ஸ்வேதா, ஸ்வேதா. சொல்லுங்க முத்து மாமா. இங்க வா. என்ன மாமா, எதை கூப்பிட்டீங்க?
எல்லாரையுமே கூப்பிட்டிருக்கீங்க போல இருக்கு. என்ன மாமா, எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நம்ம கல்யாண விஷயம் தானே மாமா, அதுக்கு எதுக்கு இவ்வளவு தயக்கம்? சொல்லுங்க. எப்ப வச்சுக்கிறோம்? கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ சொல்லுங்க மாமா. கல்யாண தேதி தெரிஞ்சுக்குதான் எல்லாருமே இங்க வந்திருக்காங்களா? ஏண்டி லக்கி, என்ன நடக்குது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அப்ப பார்த்தப்போ நடந்த கல்யாணத்தை ஸ்வேதா கிட்ட இருந்து மறைச்சாங்க. இப்ப எதுக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கு? எனக்கு எப்படி தெரியும்? வெயிட் பண்ணி பாப்போம். ஸ்வேதா, நான் சொல்ல போற விஷயம் கிட்ட உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். நீ கொஞ்சம் பொறுமையா நான் என்ன சொல்ல வரேன்றது மட்டும் தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்ன மாமா சொல்ல போறீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் வந்திருக்க, உடனே இப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரீங்களா? ஸ்வேதா, நான் சொல்ல வந்து சொல்லிடுறேன்னு. ஓ, வெண்ணிலாவுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் வச்சுக்கலான்னு வழக்கம் போல சொல்ல போறீங்க, அதானே? வேண்டாம் மாமா, அது மட்டும் வேண்டவே வேண்டாம். முதல்ல நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அவளுக்கு எது வேணாலும் பண்ணலாம். இல்லனா நம்ம கல்யாணத்துக்கு ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும். அந்த வெண்ணிலாவே அதுக்கு ஏற்பாடு பண்ணுவா. அடியே லக்கி, இந்த முத்தரசு பைய தவிக்கிற தவிப்ப பார்த்தா எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெளிவா புரிஞ்சு போச்சு. என்ன பாட்டி சொல்ற? தனக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மைய முத்தரசு பைய இப்ப இந்த ஸ்வேதா பொண்ணு கிட்ட போட்டு உடைக்க போறான். அது எதுவுமே நடக்காது ஸ்வேதா. ஏன்னா எனக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. இல்ல இல்ல, சும்மா சொல்லாதீங்க மாமா. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து கேட்கும் போது உங்க முன்னாடி தானே அத்தை கல்யாணம் நடக்கலன்னு சொன்னாங்க. அப்ப நீங்களும் சைலண்டா தானே இருந்தீங்க. இப்ப வந்து மாத்தி சொன்னா நான் நம்பிடுவேனா? நம்ப மாட்டேன். இந்த பார் ஸ்வேதா, நீ வந்தது உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லிட்டு நான் ஏன் சொல்லலைன்னா, சித்தி தான் உனக்கு எதாவது ஆயிடும், நீ எதாவது பண்ணிடுவேன்னு பயமுடுத்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம உண்மையை மறைச்சிட்டேன், அமைதியா இருந்துட்டேன். ஆனா இதுக்கு மேலே என்னால் அமைதியா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அதான் எல்லாருக்கும் முன்னாடி உண்மையை சொல்லணும்னு வர சொன்னேன். இல்ல மாமா, நான் நம்ப மாட்டேன். நீங்க போய் தான் சொல்றீங்க. நான் வந்தப்போ பார்த்தேனே, வெண்ணிலா கழுத்துல தாலி இல்ல, நெத்தில குங்குமம் இல்ல. அப்புறம் எப்படி அவ உங்களுக்கு பொண்டாட்டியா இருப்பா? இல்ல ஸ்வேதா, உனக்கு விஷயம் தெரிஞ்சா உனக்கு இதாயிடும்னு பயந்து பாவம் அவ தாலியை மறைச்சு குங்குமத்தை அடிச்சு மறைச்சிட்டா. ஒரு நிமிஷம் இரு. வெண்ணிலா,
கட்டின தாலி. இது எல்லாத்துக்கும் நீங்களும் துணையா இருந்திருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் நான் என்ன துரோகம் பண்ண? ஏன் எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறீங்க? சொல்றத கேளு, சொல்றத கேளு. இங்க பார், இங்க பார், நான் சொல்றத கேளுமா. அழாதம்மா, நான் இருக்கேன்ல. இங்க பாரு, சொல்றத கேளு. பாத்தியா முத்தரசு, பாத்தியா ஸ்வேதா எப்படி மனசு உடைஞ்சு அழறான்னு பாத்தியா? இதுக்குதான் உண்மைய சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். நீ கேப்பார் பேச்ச கேட்டுட்டு இப்படி பண்ணிட்டியப்பா. இவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நமக்கு என்னப்பா பண்ண முடியும்? ஐயோ சித்தி, ஒண்ணு ஆகாத சித்தி. நீ ஏன் சித்தி இப்ப புலம்பிட்டு இருக்க? நீ சமாதானம் பண்ணுவேன்னு பார்த்தா நீ கூட சேர்ந்து புலம்பிட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? நீ விடுச்சித்து, நான் புரிய வைக்கிறேன். ஸ்வேதா, நான் சொல்றது தயவு செய்து கொஞ்சம் கேளு, புரிஞ்சுக்கோ. ஸ்வேதா, ஸ்வேதா, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. ஸ்வேதா, சொல்றது கொஞ்சம் கேளு. உன்னை ஏமாத்தணும் உங்ககிட்ட போய் சொல்ற என்ன யாருக்கும் கிடையாது. அப்படி யாரும் பண்ணவும் இல்லை. அது நடந்துருச்சு. விஷயம் கை மீறி போயிடுச்சு. என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா? நம்ம ஒண்ணு நினைச்ச கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு. சில நேரங்கள் அது அப்படிதான் நடக்கும் ஸ்வேதா. அது ஒருவேளை இதுதான் விதியோ என்னவோ. பாரு, உன்னை கையெடுத்து கொண்டு கேட்டுக்கிறேன். நான் உன்னை ஏமாத்தணும் இல்லை உங்ககிட்ட போய் சொல்லணும் என்ன சத்தியமா துணி கூட எனக்கு கிடையாது. என்ன நடக்குமோ அது நடந்துருச்சு. அதை மாத்த முடியுமாப்பா? ஆனது ஆனதுதான். அதை நானும் ஏத்துக்கிட்டோம், எல்லாருமே ஏத்துக்கிட்டோம். நீயும் அதை தயவு செய்து ஏத்துக்கோ. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க மாமா. என்னால அப்படி ஏத்துக்க முடியாது. எனக்கு நடந்தது ரொம்ப பெரிய துரோகம். இந்த துரோகத்துக்கு நீங்க எல்லாருமே காரணம். நான் இதை என்னைக்குமே மறக்க மாட்டேன். இந்த ஊர்க்காரங்க உட்பட யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன். ஸ்வேதா, 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 ஸ்வேதா. முத்தரசு, நான் சொல்ல கேட்காம இப்படி பண்ணிட்டியப்பா. போகும்போது நீ போய் ஸ்வேதாவை பாரு. அவ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிக்க போறா. போ. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? திருப்தியா? நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஐயோ, இனிமே நான் என்ன பண்ணுவேன்? ஸ்வேதாவை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? ஸ்வேதா, ஸ்வேதா, கதவு திற. ஸ்வேதா, ஸ்வேதா, கதவு திறமா. அம்மா, கதவு திறக்க சொல்லுமா. ஸ்வேதா, கதவு திற. ஸ்வேதா, 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 கதவு திற. ஸ்வேதா, சொல்ல கேளு. ஸ்வேதா, கதவு திற. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஸ்வேதா, இந்த தப்பான முடிவுக்கு போயிடாத. ஸ்வேதா, 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 அம்மா சொல்றாங்க கதவு திற. சொல்றேன் கேளு. ஸ்வேதா. வசு, இந்த அம்மா சமாதானப்படுத்துறாங்களா ஸ்வேதாவை தூண்டி விடுறாங்களா? சம்திங் ராங் நோ? ஸ்வேதா, கதவு திற. யாரும் உனக்கு துரோகம் பண்ண மாட்டோம் ஸ்வேதா. எப்பவுமே உனக்கு நல்லதுதான் நினைப்போம். ப்ளீஸ் வெளியில வா. ஸ்வேதா, வெளியில வா. ஸ்வேதா, ஸ்வேதா, கதவு திற. ஸ்வேதா, தயவு செஞ்சு சொல். ஸ்வேதா, சொல்றத கேளு. ஸ்வேதா, கதவை திற. ஸ்வேதா,
என்னால எதையுமே சாதிக்க முடியல. அப்புறம் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? அண்ணாமலை சுட்ட போவே ஒரு அடியா செத்து தொலைஞ்சிருக்கலாம். தேவையில்லாம பொழைச்சு வந்து என்னத்தை சாதிச்சு கிழிச்சோம். போய் வேலைக்காரி வெண்ணிலா கிட்ட தோத்துட்டோமே. இந்த அசிங்கத்தோட அவமானத்தோட நான் வாழக்கூடாது, வாழவே கூடாது. ஸ்வேதா, நான் கேளு ஸ்வேதா, தப்பான முடிவுக்கு போகாத ஸ்வேதா. ஸ்வேதா கதவை திற ஸ்வேதா. ஸ்வேதா ஸ்வேதா, கதவை திற. முத்து மாமா, ஸ்வேதாக்கா ஏதாவது பண்ணிக்க போகுது. நீ போய் சமாதானப்படுத்தி கூப்பிடு மாமா. அதெல்லாம் ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன், நீ கவலைப்படாத. இந்த முத்தரசு பையன் எவ்வளவு உறுதியா இருக்கான்னா, இந்த பைத்தியம் இந்த மாதிரி பல தடவை பில்டப் பண்ணி ஏமாத்திருக்கணும் இல்லையா லக்கி? இருக்கலாம் பாட்டி. ஆனா எனக்கு என்னவோ ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுதுன்னு தோணுது. அப்படியா? நடந்தா நமக்கு சந்தோஷம்தான், அதை பார்த்து ரசிப்போம். ஆ? கதவை திற ஸ்வேதா. நிறுத்தடி. உனக்கு என்ன பைத்தியமா? முத்தரச மாமாவை கட்டிக்கணும்னு திட்டம் போட்டுதானே இந்த ஊருக்கே வந்த. வந்ததுல இருந்து எத்தனை கஷ்டம், எத்தனை போராட்டம், அது அத்தனையும் சமாளிச்சுதானே இந்த இடத்துக்கு வந்த. கடைசியா நல்ல பலனை பார்க்க வேண்டாமா? இந்த சொத்து சொகம் அத்தனையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டாமா? நீ பாட்டுக்கு துப்பாக்கி எடுத்து சுட்டுக்க போற. உன் முத்தரச மாமா வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டிட்டா எல்லாம் முடிஞ்சுதா? அதுக்காக நீ இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிக்குவியா? நீ ஆழ பிறந்தவளா வாழணும்டி, இப்படி கோழத்தனமா சாக கூடாது. உனக்கு சொந்தமான உன் மாமாவை எதுக்காகவும் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாது. போய் அந்த வெண்ணிலாவை சுட்டு தள்ளு. என்னடி பாக்குற? சாக வேண்டியது அவதான், நீ இல்ல. போ. ஸ்வேதா, கதவை திற. அடியே, இப்ப அந்த ஸ்வேதாவுக்கு வெறி கிளம்பி இருக்கு. யாரெல்லாம் குண்டடிப்பட்டு சாக போறாங்களோ தெரியல. பாட்டி பாட்டி, நம்ம போயிடலாமா? இருடி, நம்ம மேலதானே இருக்கோம், நமக்கு ஒண்ணு ஆகாது, இருந்து பாரு. வெண்ணிலா, எல்லா பிரச்சனைக்கும் நீ தாண்டி காரணம். என்ன கொன்னா தாண்டி யாத்திரம் அடங்கும். சாவடி. தப்பு பண்ணிட்டு ஸ்வேதா, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. இல்ல, நான் சரியாதான் பண்றேன். இவளாலதான் என் சந்தோஷம் போச்சு, என் நிம்மதி போச்சு, அப்படியே என் வாழ்க்கையே போச்சு. அதுக்கு தண்டனையா இவ போயே போகணும். அப்பதான் என் மனசால ஏன் இந்த விட மாட்டேன்டி. கொன்னதான் என் மனசால. விடு ஸ்வேதா, ஸ்வேதா. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், என் வாழ்க்கையில குறுக்க வராத, முத்தரச மாமாவை என்கிட்ட இருந்து பிரிக்காதன்னு சொன்ன, கேட்டியா? நீ கேட்டிருந்தா இப்படி உனக்கு வந்திருக்குமா? இப்போ விசாரிச்சிடுறேன் உன்னை. விடு ஸ்வேதா. முடியாது, இவ சாகணும், இவ சாகடிச்சு ஆகணும். கையை விடு. விடு சொல்றேன்.
சார் ஏய் என்னங்க ஸ்வேதா விடு ஸ்வேதா. தேவையில்லாம அவங்க குடும்பத்து பிரச்சனையில இவையும் போய் தலையிடுறா. விடு மம்மி, அதனால நமக்கு ஒரு நஷ்டமும் இல்ல. ஒரு வேலை துப்பாக்கி கொண்டு அவ மேல வெடிச்சதுன்னா நமக்கு நல்லதுன்னு நினைச்சுப்போம். அதுவும் சரிதான். எப்படியாவது அவ ஒழியட்டும். அதுக்கப்புறம் அர்ஜுன் உனக்குன்னு ஆயிடுவான். என்ன ஸ்வேதா, எதுக்கு உனக்கு இந்த கொலவெறி? மேல பட்டது என்ன இருக்கும்? சொல்ற பச்சை ஏன் ஸ்வேதா கேட்கவே மாட்டேங்கிற? நீங்க கேட்டீங்களா? இல்ல அந்த வெண்ணிலா கேட்டாளா? இல்ல இந்த ஊர்க்காரங்க கேட்டாங்களா? நான் சொன்னதை நீங்க யாருமே கேட்காதப்போ நீங்க சொன்னதை நான் ஏன் கேட்கணும்? துப்பாக்கி வெடிச்சு குண்டு அத்த பக்கம் போனப்போ அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு எனக்கும் கவலை வந்துச்சு. ஆனா வெண்ணிலா மேல எனக்கு வந்த கொலவெறி தப்புன்னு என்னால ஒத்துக்க முடியல. உங்களுக்காக தானே நான் என் ஊர்ல இருந்து வந்தேன். உங்களை கட்டிக்கணும்னு தானே ஒவ்வொரு நாளும் நான் கனவோட இருந்தேன். நிறைவேறிச்சா? இல்லையே. என் கனவெல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சு காணாம போயிடுச்சு. அதுக்கு யார் காரணம்? அதுக்கு இப்ப யாரு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்ல மாட்டீங்க. உங்க யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க எல்லாருமே திட்டம் போட்டு என்னை ஏமாத்திருக்கீங்க. விட மாட்டேன், விட மாட்டேன். உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன். என்ன லக்கி, பிரச்சனை சப்புன்னு முடிஞ்சிருச்சு. துப்பாக்கி வெடிச்சோம், யாருக்கு எதுவும் ஆகாம போயிடுச்சே. என் கவலையே அதுதான் மம்மி. இந்த பிரச்சனையில வசுந்தரா எப்படியாவது குண்டடிப்பட்டு செத்துருவா நினைச்சேன். மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்படி ஒரு சான்ஸ் வருமான்னு தெரியல. இங்க இருக்க பிரச்சனை இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியல. நாம ஊருக்கு போறதுக்குள்ள உன் ஆசைப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும். நீ கவலைப்படாம வா பாட்டி. சரி வா, நடந்தா சந்தோஷம்தான். நீ வா. ஸ்வேதா எந்த அளவுக்கு போயிட்டான்னு பாத்தியா முத்தரசு? இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு தான் அவகிட்ட உண்மையை சொல்ல வேண்டான்னு கெஞ்சினேன். நடந்ததை நினைச்சா இப்ப கூட எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. அந்த துப்பாக்கி குண்டு ஏன் மேல பட்டிருந்தா கூட பரவாயில்ல, வீட்டுக்கு வந்தவங்க மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு தான் அவகிட்ட உண்மையை சொல்ல வேணான்னு தடுத்த. நீதான் பக்குவமா சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறேன்னு சொன்ன. இப்ப என்ன நடந்துச்சு பாத்தியா? அம்மா, தப்பா எதுவும் நடக்கலையேம்மா. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அதை நினைச்சு கவலைப்படுறீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. ஸ்வேதா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கோபம், ஆத்திரம் எல்லாத்தையும் மொத்தமா கொட்டி தீர்த்துட்டாங்க. இனிமே அவங்களுக்கு முத்தரசன் சார் சொன்னது ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிச்சிருக்கோம். தைரியமா இருங்க. ஒருவேளை இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா நீங்களே சொல்லுங்கம்மா.
நீ இவ்வளவு பேசுறியே, நான் சொல்றத ஒரு முறையாவது கேட்டு நடந்திருக்கியா? யார் வீட்டு பிரச்சனையில யார் வந்து பஞ்சாயத்து பண்றது? என் முத்தரச மனசை மட்டும் நீ கெடுக்காம இருந்திருந்தனா இந்த வீட்டுல இப்படி ஒரு கலவரமே வெடிச்சிருக்காது. முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ. சித்தி, ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் ஸ்வேதா கிட்ட சொன்ன உண்மைக்கும் அர்ஜுன் சாருக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் சுயமா எடுத்த முடிவது. அவரை போய் திட்டிட்டு இருக்க, வீட்டுக்கு வந்தவங்கள போய் சித்தி நீ பண்ற கொஞ்சம் கூட பிடிக்க வச்சுட்டு தப்பு சித்தி. சார் சாரி சார், சித்தி ஏதோ கோவத்தை பேசிடுச்சு. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். எதுக்கு சார்? நீங்க வாங்க சார். வர வர முத்தரசனோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. வர்றவங்க போறவங்களுக்காக என்னையே அசிங்கப்படுத்துறான். அதுவும் அவங்க முன்னாடியே வச்சு அவமானப்படுத்துறான். இதுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டணும். சார் அது என்னமோ நடந்துச்சு சார். அது நல்லதுதான் சார், நல்லதான் சார் நடந்திருக்கு. நீங்க நல்லதான் சார் பண்ணியிருக்கீங்க, அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்க சொல்லலாம், கண்டிப்பா நான் ஸ்வேதா கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டேன், ஓப்பன் பண்ணியிருக்கவும் மாட்டேன். நீங்க தைரியம் கொடுத்தனால தான் நான் இந்த விஷயத்த ஸ்வேதா கிட்ட சொன்னேன். இல்லைன்னா அது எத்தனை நாளைக்கு இதை அப்படியே மூடி வைக்க முடியும் சார்? அது ஒரு மாதிரி பாரம் சார், கஷ்டம் சார். அது எனக்கும் நல்லது, ஏதோ வெண்ணிலாக்கும் நல்லதில்லை. இல்லை சார், நல்லதான் சார் சொன்னது. தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ, எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? உங்க 2 பேரை பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான் சார். அர்ஜுன் சார், நீலாம்பரி ஆண்டி சொன்ன மாதிரி நடந்த எல்லா கலவரத்துக்கும் நீங்க தான் காரணம். ஸ்வேதாவுக்கு சுய நினைவு வந்ததையும் சேர்த்துதான் சொல்றேன். ஐயோ வசு, மெதுவா பேசு. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏற்கனவே நீலாம்பரி அம்மா கொலை வெறியில இருக்காங்க என் மேல. அப்புறம் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து என்ன சுட்டு தள்ளிடுவாங்க. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் எப்படி என் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறது வசு? நாங்க 2 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணோம், வாழணும் வசு. ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா. ஏன் சும்மா? நிஜமாவே சிரிச்சு பேச வேண்டியதானே? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமே. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, அர்ஜுன் சாருக்கு அவரோட ஹார்ட் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துருச்சு, அத பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியா? சில நேரங்களில் வெண்ணிலா இந்த கையிலேயே வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் களைவோம். அர்ஜுன் சார், ஒன்றும் இல்லை, கவலையே படாதீங்க. உங்களோட ஹார்ட் ஃப்ரெண்ட் வேற எங்கேயுமே இல்லை, இங்கே தான். சார் சார் என்ன சார் சொல்றீங்க? இங்கே தான், இதே ஊரில் இருக்காங்க. நீங்கள் தானே சொன்னீங்க? ஆமா சார், ஆமா சொன்னேன். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? சீக்கிரம் கிடச்சிருவாங்க. கண்டுபிடிக்கணும் சார், சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். சரி, ஸ்வேதா,
என் மேல உனக்கு எதுக்கு ஸ்வேதா இவ்வளவு கோபம்? கோவப்படாம எப்படி அத்தை இருக்க முடியும்? நான் உங்களை எந்த அளவுக்கு நம்பிக்கிட்டு இருந்தேன். உங்க திட்டத்துக்கு கை கொடுக்கதானே நான் மாமாவை கட்டிக்கவே முன் வந்தேன். கல்யாண சமயத்துல அந்த அண்ணாமலையும் வெண்ணிலாவும் சேர்ந்து என்னை இங்க இருக்க விடாம பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க இங்க தானே இருந்தீங்க. உங்க கண்ணு முன்னாடி தானே அவங்க கல்யாணம் நடந்திருக்கும். அதை எப்படி அனுமதிச்சீங்க? ஏதாவது ஒரு நாடகத்தை நடத்தி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டாமா? அப்படி ஏதாச்சும் பண்ணிருக்கலாம்ல. அப்படி ஏதாச்சும் பண்ணி என் நம்பிக்கையை காப்பாத்திருந்தா உங்களை பாராட்டலாம். அப்படி இல்லாதப்போ கோவப்பட மட்டும்தான் முடியும். ஏ ஸ்வேதா, நீ உன் அத்தைய புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? அவங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நான் எந்த முயற்சியும் எடுக்காமையா இருந்திருப்பேன். எத்தனையோ முயற்சி எடுத்தேன். ஆனா அத்தனையோ இந்த ஊர்க்காரங்க முன்னாடி தோத்து போயிடுச்சு ஸ்வேதா. என்னை என்ன பண்ண சொல்ற? போதா குறைக்கு நீ வேற டிவியில வாக்குமூலம் கொடுத்து தொலைச்சிட்ட. ஊர்க்காரங்க அதையே கெட்டியா பிடிச்சுக்கிட்டு முத்தரச மனசை மாத்தி சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்யாணத்தை மனசார ஏத்துக்கவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நீ வருவ, வந்ததும் உன்னை முத்தரசனுக்கு திரும்பவும் கட்டி வைக்கணும்னு தான் நினைச்சேன். என்ன நம்பு ஸ்வேதா. சரிங்க அத்தை, நான் உங்களை நம்புறேன். ஆனா இதுக்கப்புறமும் மாமாவுக்கு என்ன கட்டி வைக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஏன் ஸ்வேதா, ஏன் அப்படி சொல்ற? காரணத்தோட தான் சொல்றேன் அத்தை. இதுக்கப்புறமும் நான் மாமாவோட சேர்ந்து வாழ்றது முக்கியம் இல்ல. என் உரிமையை பறிச்சு என்ன ஒண்ணும் இல்லாம ஆக்கணும். ஊர்க்காரங்க, அந்த வெண்ணிலா, மாமா எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணணும். நீ என்ன பண்ணாலும் நீ அண்ணனை கட்டிக்கிட்டா தானே நமக்கு சொத்தெல்லாம் வந்து சேரும். வெறும் சொத்துக்காக இன்னொருத்தி புருஷனை நான் கட்டிக்கிறதா? என்னால அதெல்லாம் முடியாது. மாமாவை கட்டிக்காமலேயே எல்லா சொத்தையும் எப்படி தட்டி பறிக்கணும்னு எனக்கு தெரியும். வெண்ணிலா, மாமா, மாமா. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? எல்லாரும் சாப்பிட்டாங்க முத்து மாமா. ஸ்வேதாக்கா மட்டும் சாப்பிடல. நீ கூப்பிட்டியா? ஒரு தடவைக்கு 2 தடவை போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டு அவங்க பிடிவாதமா வரமாட்டேங்கிறாங்க. முத்து மாமா, இன்னொரு தடவை வேணா நான் போய் கூப்பிட்டு வரட்டுமா? நான் கூப்பிடுறேன். சாருக்கு கொடுத்துரு. சரி, நீங்க போங்க. நீங்க வாங்க. இது எப்படி இருந்தாலும் ஸ்வேதா மேல முத்தரசனுக்கு இன்னும் அன்பு இருக்கு. இல்லைன்னா அவளை சாப்பிட கூட்டிட்டு வரேன்னு போவானா? இது ஒண்ணு போதும். முத்தரசனை மறுபடியும் ஸ்வேதா பக்கம் சாய வச்சிடலாம். எதுக்கு இப்போ நீங்க லைட் போட்டீங்க? லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏன் இப்படி இருட்டில் உட்காந்துட்டு இருக்க? இனிமே எனக்கு எதுக்கு வெளிச்சம்? இருட்டிலேயே இருந்து என் உணர்வையும் உயிரையும் கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சுக்கிறேன். இது பாரு ஸ்வேதா, தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. நீ வா, முதல்ல சாப்பிடலாம் வா. எனக்கு வேண்டாம், நீங்க போய் சாப்பிடுங்க. என்ன தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க. உன்னோட கோபம், உன்னோட இந்த சோகம், இதெல்லாம் நியாயம் தான், எனக்கு புரியுது. நீ நினைச்சது நடக்கல, ஆனா அதுக்கு என்ன பண்ண முடியும்? நடந்துருச்சு இல்ல, அதே நினைச்சிருந்தா எப்படி? இப்படி நீ இருட்டில் உட்காந்துட்டு யாரு கூடயும் பேசாம இருந்தா சரியாயிடுமா? தனியா இருக்க இருக்க தேவையில்லாத யோசனைகள்லாம் வரும். அதுக்கு தான் நான் சொல்றேன், வா. இல்ல,
என்னால நடந்தது மறக்கவும் முடியாது, இனிமே எனக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கவும் முடியாது. நான் இப்படியே இருந்துக்கிறேன். எனக்கு எந்த விதமான ஆறுதலோ அரவணைப்போம் வேண்டாம். ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோ. உன்னால உன்னோட எண்ணத்தையும் உன்னோட சூழ்நிலையும் மாத்திக்க முடியும். ஆனா எனக்கும் வெண்ணிலாக்கும் நடந்த கல்யாணத்தை மாத்திக்க முடியாது, அது மாறவும் மாறாது. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோ. நடந்து முடிஞ்சதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத, நடக்க போறதை பத்தி யோசி. இருந்தாலும் என்னால அவ்வளவு ஈஸியா உங்களை விட்டு கொடுக்க முடியலையே, என்ன பண்ணட்டும்? நீங்க நான் எனக்கு அவ்வளவு இஷ்டம், உங்க மேல பைத்தியமா இருந்த. ஆனா இப்போ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மூலையில முடங்கி கிடக்குற. எனக்கு என்ன பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன உங்களுக்கு கடைசி வரைக்கும் பிடிக்கவே இல்லை. நானா தான் கனவுகளையும் கற்பனைகளையும் வளர்த்துக்கிட்டே இருந்த போல இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே நான் நெஞ்சு வெடிச்சு செத்துருக்கணும். அப்படி செத்திருந்தா, ஐயோ ஸ்வேதா அவ மாமா வேலை எவ்வளவு பிரியம் வச்சிருந்தா, அவ மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அதை தாங்கிக்க முடியாம செத்து போயிட்டான்னு எல்லாருமே பேசிருப்பாங்க. ஆனா இப்போ அதுக்கு வழி இல்லாம நான் உயிரோட உட்கார்ந்துருக்கேனே. எல்லாரும் என் பிரியத்தை போய் நல்லா பேசுவாங்க. நான் இதை எப்படி தாங்கிக்க முடியும்? அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசுறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம வாழ்க்கை நம்ம வாழவே முடியாது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அது உனக்கு அமைச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. உங்களுக்கும் என்ன கடமையெல்லாம் இருக்கலாம், எனக்கு அந்த பொறுமையெல்லாம் இல்ல. எனக்கு இனிமே லைஃபே கிடையாது. இப்படி பேச வேணாம்னு சொன்னா உனக்கு புரியவே மாட்டேங்குது. அப்படிலாம் உன்னை விட்டுற முடியாது. இந்த பிறகு உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். தம்பி தங்கச்சிங்களுக்கு சொத்து பிரிச்சு கொடுக்கும்போது உனக்கும் ஒரு பங்கு கொடுப்பான், அதை நீ வாங்கிக்கணும். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நீ சந்தோஷமா இருக்கணும். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நீ இப்படியே தான் இருப்பேனா? நான் என்ன பண்ண முடியும்? இப்ப நீ சாப்பிட வரப்போறியா இல்லையா? சரி, நீங்க போங்க, நான் வரேன். நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் வராம இருப்பேனா? நான் வரேன், நீங்க போங்க. பங்கு பிரிக்கிறீங்களா? உங்களை முதல்ல வெண்ணிலா கிட்ட இருந்து நான் பிரிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மொத்த சொத்தையும் நான் முழுசா அனுபவிக்கிறேன். வணக்கம் வெண்ணிலாமா. மணி என்ன? வணக்கம்மா. வீட்ல அஞ்சலி எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காமா. அஞ்சலிக்கு வளைகாப்பு வச்சிருக்கு. அதான் முத்தரசன்னையும் உங்களையும் நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம். அண்ணனை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கூப்பிடுறேன், உட்காருங்க. சரிங்கம்மா. முத்து மாமா, முத்து மாமா. வாப்பா மணி, வா 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 வா. அண்ணே வணக்கண்ணே. உட்காரு உட்காரு உட்காரு. உட்காருங்கம்மா. இந்த வராரு. இந்தாங்க. மணி எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. என்ன தாம்பளத்தோட வந்திருக்கு? என்ன விசேஷம்? வீட்டுல அஞ்சலிக்கு வளைகாப்பு வச்சிருக்கோண்ணே. ஓ சந்தோஷம் சந்தோஷம். ஏய் வெளியில வாங்கிக்கோ. உட்காருங்க. சரி உட்காருங்க. நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும்ண்ணே. வெண்ணிலா, உன் கையால என் மருமகளுக்கு வளையல் போட்டு சம்பிரதாயம் பண்ணா குழந்தை நல்லபடியா பிறக்குமா? அதனால முதல் அழைப்பு உங்களுக்கு தானே. நாளை காலையில 10 to 12 நல்ல நேரம்.
அந்த டைம்ல வச்சிருக்கோண்ணே. அவ்வளவுதானே, வந்துட்டா போச்சு. அதுக்கு முன்னாடியே வந்துடுறான். நானும் வெண்ணிலாவும் டான் அங்க இருப்போம். என்ன சாப்பிடுறீங்க, டீயா காப்பியா? எதுவும் வேண்டாமா, இப்ப வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம். ஒரு மணி என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பவும் கச்சின்னு சுத்திட்டு இருக்கிறியா இல்ல உருப்படி ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா? ஆமா தம்பி, அதை விடவே மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் அன்னதானம் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம்னு போயிடுறான். பொண்டாட்டி வீட்டுல கர்ப்பமா இருக்கான்ற கவலையே இல்ல தம்பி இவனுக்கு. சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. முத்தண்ணே, கட்சியில எனக்கு நல்ல பேர் இருக்குண்ணே. நாளைக்கு நடக்க போற அஞ்சல வளைகாப்புக்கு எம்எல்ஏ தான் மனைவியோட வரேன்னு சொல்லியிருக்காருண்ணே. அடேங்கப்பா, அப்படி பெரிய ஆளுன்னு சொல்லு. நான் தான் ஒன்று தப்பா நினைச்சனோ, மன்னிச்சிருப்பா. அப்படியே மக்களுக்கு கொஞ்சம் நடந்து பண்ணிடுப்பா. அதுக்கும் சரிப்பா. சரிண்ணே, நாங்க கிளம்புறோம். கண்டிப்பா சரி வந்துடுங்க தம்பி, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. வெண்ணிலா கட்டாயமா? வெண்ணிலா அக்கா மேல வந்தவங்களுக்கு நிறைய பிரியமும் நம்பிக்கையும் இருக்கும் போல இருக்கு.